அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெளிநாடுகளில் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது யூனிக் நம்பர் ஐடென்டி. இந்த நம்பரோட பயன்பாடு ஒருவருக்கான அனைத்து சலுகைகளும் முறையாக கிடைக்கும், அதுவும் குறித்த நேரத்தில் கிடைச்சிரும். இதே போல் நம்ம நாட்டிலையும் நடைமுறையில் இருக்கிறது தான் ஆதார் கார்டு. நம்மளோட ஆதார் கார்டு அரசு உதவி பெறுவதற்கு எல்லா சமயத்துலேயும் தேவைப்படுற ஒன்று. இப்போ இந்திய நாட்டில் 150 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆதார் கார்டு இருக்குது. 14 டிஜிட் நம்பர் தனித்தனியாக இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை யூஸ் பண்ணி தான் நிலங்களை நம்ம பதிவு செய்கிறோம், பட்டா வாங்குகிறோம். நம்ம நிலங்களுக்கு பட்டா மட்டும் பத்தாது, இப்போதைக்கு இதே மாதிரி பூ ஆதார் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ULPIN. இதை எப்படி செட் பண்ணுறாங்கன்னா 14 டிஜிட் ஆதார் நம்பர் மாதிரியே ஆல்ஃபா நியூமரிக்கா யூனிக் ஐடியா ஜென்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக பூ ஆதாரில் லாங்கிடியூட் லாட்டிடியூட் கோஆர்டினேட்டர்ஸோட உங்கள் பார்ட் ஆஃப் த லேண்டுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. இதை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. எந்த டேட்டாவில் பார்த்தாலும் இந்த நிலம் உங்கள் பேரில் உள்ளது தான் அப்படின்னு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பூ ஆதார் நடைமுறைக்கு வந்த பிறகு நிலங்களுக்கான முறைகேடு ரொம்பவே குறையும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு உங்கள் நிலத்துக்கு பட்டா இருக்கிறது போலயே இந்த பூ ஆதார் யூனிக் நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த பூ ஆதார் முறையை கம்ப்யூட்டரைஸ்டாக செஞ்சு முடித்து செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்கு 3 ஆண்டுகள் அவகாசம் தேவைப்படும்னு அரசு தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.